ஆமென். சவுண்டு கேக்குதா? சரி. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவங்க படிக்கலாம். ஐசாயா chapter 26 verses 8. ஆ ஆ ம் ம் வார்த்தை அடிப்படையாக முன்னுரையாக வைத்து ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை கவனித்து பார்க்கும் பொழுது இது ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. கர்த்தாவே என்று சொன்னாலே அது ஜெபம், பிரேயர். உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே உமக்கு நாங்கள் காத்திருக்கிறதுல ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, நியாய தீர்ப்பின் காரியங்களுக்காக. அவ்வளோ கரெக்டா இருக்கணும், காத்திருக்கும். வெயிட்டிங் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். நரகத்தில் தள்ளுகிற ஜட்ஜ்மெண்ட் அல்ல இது. ஆசீர்வாதங்களை, வெகுமதிகளை பரலோக ராஜ்யத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதம் உலகத்தின் காரியங்களுக்காக மட்டுமல்ல. ஒரு சிலர் பாருங்க, வீடு மனைவி மக்கள் காரு பங்களா பணம் இதுக்குதான் ரொம்ப ஆவலோடு காத்திருப்பாங்க. பரலோக ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சவுண்டு பத்தல போலக்குது. பாக்கியவதிகள். சரி, இதுல நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான பொருள், எங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் உள்ளது. கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில், கர்த்தர் கொடுக்கிற நல்ல தீர்ப்புகளில் என் ஆத்துமா வாஞ்சையாய் காத்திருக்கிறது. திஸ் ஓகே. பிரைஸ் அல்லாஹ். ஆத்துமா கவனிக்கிறீங்களா தம்பி? இங்கதான் நிறைய ட்ரபிள் நடக்குதுயா. ஒரு பிரசங்கியார் ஊழியக்கார் நின்று பேசுறப்போ எதிர்க்கா சிறு பிள்ளைகள் எடக்க பண்ணக்கூடாது. இங்க கவனிக்கணும். கவனிக்க முடியல, அமைதியாக குனிஞ்சிக்கோ. புக் எடுத்து நோட் எடுத்து எழுதினு ரெஃபரன்ஸு இன்ஸ் எழுதலாம், தப்பு இல்லை. எடக்க வேற ப்ரோக்ராமுக்கு போகக்கூடாது. வாஞ்சை, ஆத்தும வாஞ்சை. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல வாஞ்சை. ஹேபிடேஷன்னா வாஞ்சைன்னா ஆசையை விட அதிகம். ஆசையா இருக்குதுன்னு அது பொது. அவரை பார்க்க ஆசையா இருக்குது, அது பொதுவான காரியம். வாஞ்சை என்பது தீராத ஒரு தாகம். அப்ப கர்த்தருடைய காரியத்திலே, பரிசுத்தத்தின் காரியத்திலே, ஊழிய காரியத்திலே, சபையின் காரியத்திலே ஒரு வாஞ்சை. தாவீது சொல்லுகிறார் 122:1, when they said let us all go into house of God, I got great joy. தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தேன். தேவாலயத்தை பற்றி சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு ராஜாவுக்கு ஏன் அப்படி கையாச்சுனுங்கிற டிஸ்டர்ப் பண்றிய? இப்பதானே சொன்னேன். தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி. ஐ காட் வெரி ரிஜாய்ஸ், ஹாப்பின்றார். சர்ச்சுக்கு ஹாப்பியா வந்தீங்களா? ஆமென். ஆமாம். உங்களுக்குன்னு ஒரு அருமையான திருச்சபை, சின்னதோ பெருசோ. பாஸ்டர் கண்டிக்கிறாரோ அன்பா பேசுறாரோ, பாஸ்டர் தான், சர்ச்சு தான். அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா. ஒரு வாரம் ஆண்டவருடைய அன்பை பற்றி அன்பா பேசுவார், இன்னொரு வாரம் தேவனுடைய வருகை பற்றி பேசுவார், இன்னொரு வாரம் நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார். அப்போ நியாய தீர்ப்பை பற்றி பேசுறப்ப அன்பா பேச முடியாது, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சொந்த அப்பா அன்பும் செலுத்துவார், கண்டிப்பாகவும் இருப்பார். அது அவருக்கு உரிமை இருக்குது, அதை ஏற்றுக்கொள்றது நம்ம பொறுப்பு. சொந்த பிள்ளைகள் அப்பாவுடைய கண்டிப்பையும் ஏற்பார்கள், அன்பையும் ஏற்பார்கள். கண்டிப்பை ஏற்காத பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளா இருக்கவே முடியாது. அவரு தான் அப்பா, ஆவிக்குரிய அப்பா. யார் உங்களுக்கு? இவ்வளோ தூரம் சொல்லிட்டுனா எங்க பாஸ்டர் ஒரு தட்டுங்களா? அப்படியே
உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? ஐயா யாரா தட்டில் பார்த்துங்க, அப்புறமா பிடிங்க. அப்பதான் உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? எங்க பாஸ்டர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? கரெக்ட். நான் வந்து பெரியப்பா. ஆமா, அவரோட நான் வயசு அதிகம், அதனால பெரியப்பா. பெரியப்பா வந்து கோவப்பட மாட்டார். ஏன்னா பெரியப்பா வீட்டிலே பார்த்துக்கிறீங்களா, நம்ம பசங்க பெரியப்பா சித்தப்பா கிட்ட தான் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதே போல தான் பெரியப்பா என்ன கொண்டாடுவார்? மிட்டாய், பிஸ்கெட்டு, பழம், சாக்லேட்டு அப்படி தான் கொண்டாடுவார். ஆனால் ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறது ஆவிக்குரிய அப்பா தான். அது சில ஆகாரம் கடினமாக இருக்கும், சில ஆகாரம் டேஸ்டாக இருக்கும், சில ஆகாரம் கசப்பாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, தெரியுமா? பாகற்காய் கசக்கும், ஆனால் அதுதான் உடம்புக்கு நல்லது. உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், நல்லா மாவு மாவா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதுனா விரும்பி சாப்பிடுவேன் நான். ஆனால் 2 நாள் கழிச்சு இங்கே பிடிக்கும், ஓடு வலி நீக்கி மாத்திரை. ஆனால் பாவக்காவா, பாவக்காவா எனக்கு பிடிக்காது, நீ வியாதியை வர வச்சுக்கிறேன்னு அர்த்தம். யாரு மேலே என்ன கோபமாக இருக்குதா? 1/2 கிலோ கேக்கோ ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள. ஐயா நான் கோபமாக இருக்கிற அந்த நபர்கள் சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்கிறீங்களா, 1 கிலோ பாவக்காய் வாங்கி போய் கொடுங்க, உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. ஏம்மா 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 என் மேலத்தம்மா தப்பு, நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம முந்தி கொள்றப்போ அவங்க உணர்வார்கள். அப்படி என்ன குறித்த வாஞ்சை, சபையை குறித்த வாஞ்சை இப்படி இருக்குது வாஞ்சை. ஆத்துமாவில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாஞ்சை வராமல் வேற ஏதோ ஒரு வாஞ்சை இருக்குதா, அதைத்தான் இப்போ ஒழிச்சு கட்ட போறோம். அதைத்தான் பெரியப்பா கொண்டாந்துக்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், பிரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாக்குதத்தம் வாக்குதத்தம்
வேற எதுவோ இருப்பாங்க. அந்த ஜனங்க சொல்லுவாங்க, இவ சாப்பிடுறது பிசாசு தான் சாப்பிட்டு இருக்குது அப்படின்னு. உண்மையாவே அந்த அந்த பொம்பளைக்கோ அந்த பெண்ணுக்கோ ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, அந்த பிசாசு போயிட்ட பிறகு குறைவா தான் சாப்பிடும், கரெக்டா இருக்கும். ரொம்ப புஷ்டியும் ஆகாது, ரொம்ப மெலிஞ்சு எலும்பு தோலுமாவும் இருக்காது. என்னன்னா அசுத்த ஆவி விலகினதுனால சாப்பிட்ற சாப்பாடு பலத்தை அந்த உடம்பில கொடுக்கிறது. அதுபோல ஆத்மா வாழக்கூடாதபடி என்னென்ன வாழுது. டேக் யுவர் பென் ஆர் பென்சில், நோட் வாட் ஐ எம் டெல்லிங், எலிசிட்டிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்திக்குரிய ஒரு செய்தி. இந்த வருஷம் 2வது வாரமாக இருந்தாலும் பிக்கப் பண்ணி நீங்கள் போகலாம். அவர் கிறிஸ்துமஸ்க்கே கூப்பிட்டார் பாஸ்டர் ஐயா, ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. அப்புறம் புத்தாண்டு கூப்பிட்டாரு, அதுவும் புக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கூப்பிட்டா நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்துடுவோம். 2மே ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கு அதுவும் புக்கிங் ஆயிடுச்சு. செகண்ட் வீக்குன்னார், ஓகேன்னு. இன்னொன்று போட்டார் பாருங்க, இன்ப அதிர்ச்சி, மாதம் அண்ணே செகண்ட் வீக்கு சண்டே வந்துருங்க அப்படின்ட்டார். அவர் அன்பு சொல்லிட்டாரு, நான் வர்றது வராது என் இஷ்டம். ஏன்னா அந்த நாள் பார்த்து ஒரு இடத்துல கூப்பிட்றாங்கன்னா சொன்னால் அவர் ஒத்துக்கு தான் போகிறாரு. நீங்கள் போங்க, அங்கே முடிங்க, அப்புறம் பார்க்கலான்னு. இது நம்ம சொந்த பந்தம், அப்பப்போ மாற்றிக்கலாம், லோக்கல். சரி, என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா? ஆத்மா வாழக்கூடாதுபடி வேற எதுவோ வாழுது. சர்ப்ரைஸா? இல்லை, ஓப்பனா சொல்ல போறேன், கவனிங்க. 1 லூக்கா 16:19 எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 16:16-19 லூக். ரத்தாம்பரம் விளையாடப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதின அவன் ஆத்மா வாழறதுக்கு அந்த வாழ்க்கையில் அவனுக்கு இடம் கொடுக்கல. பாத்தீங்களா? நீங்க அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா படிச்சு பாருங்க. ரொம்ப பரிதாபம். அந்த ஆள் பணக்காரன் தான், ஐஸ்வர்யவான் இருக்குது. சம்பிரமமாய் வாழ்தல், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், லக்ஸூரியஸ் லைஃப் அப்படி வச்சுக்கலாம். ஐயா வசதி தேட, வசதி ஓகே, ஃப்ரிட்ஜ் இல்லை வாங்கலாம், ஆண்டவர் ஒன்றும் திட்டு போறது இல்லை. இருக்கிறது 4 பேர், 4 ஃப்ரிட்ஜ் தேவையா? ஏன் சர்ச்சில் கொண்டாந்து கொடுத்துரு, எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுங்கய்யா, ஊழியத்தில் பயன்படுத்துங்கய்யா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, தசம்பாகத்தை கரெக்டாக கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஒரு சிலர் அது கூட கொடுக்குறாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. உங்கள் தசம்பாக காணிக்கை உங்கள் சொந்த ஸ்தல சபைக்கு வரணும், அதான் ஒழுங்கு, பைபிளுடைய ஒழுங்கு. நான் சுவிசேஷகர் தான், ஆனால் 48 வருஷமா இதை தான் போதிக்கிறேன். சபைக்கு போனால் எங்கே போனாலும் அந்தந்த விசுவாசிகள் அந்தந்த திருச்சபையில் தங்கள் தசம்பாக காணிக்க கொடுக்கணும், அதான் ஒழுங்கு. ஒருத்தர் சொன்னார், யூடியூப்ல பார்த்தேன், அவர் சுவிசேஷகர், நானும் சுவிசேஷகர் தான். அவர் சொல்றாரு, பைபிளில் எங்கேயாவது தசம பாகத்தை சபையில் கொடுக்கணும்னு இருக்குதா? கீழே இருக்குதா? நான் போட்டேன், இருக்குது, கொடுக்கலான்னு இருக்குது, கொடுக்க கூடாதுன்னு தான் இல்லை. விசுவாசிகள் அப்ப எங்க கொடுக்கணும்? ஒரு ஒழுங்கு வேண்டாமா? உங்களை ஆவிக்குரிய ஆகாரம், உங்களை சேர்த்து அரவணைக்கிற, உங்களுக்கு புத்தி சொல்லுகிற, உங்களுக்கு அதானே உங்களுக்கு சபை. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், ஆனா தம்பி அதை தட்டாத. திருவிருந்து கொடுக்கிற மூணு தசம் பாகம் ஊழியக்காரா இருந்தாலும் நாங்க ஊழியக்காரர், அதனால தசம் பாகம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு, எங்க ஊழியத்துக்கே இல்லை, மற்ற மிஷினரிகளோ போதக எவ்வளோ பேர் வராங்க போறாங்க, அப்படி நாங்க வச்சிருக்கோம். 2வது தசம் பாகம் ஒரு சிறு சேமிப்பு. 3வது தசம் பாகம் எளியோருக்கு. சொல்லுங்க எல்லாரும், எளியோருக்கு. எளியோருக்கு உதவி செய்வோன் பாக்கியவான்.
அவன் கொடுத்ததை திரும்ப அவர் தருவார். ஏழைக்கு இறங்குவோன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை திரும்ப தருவார். பாருங்க, நம்மளுக்கு அது நஷ்டமே இல்லை. ஆனா ஊழியத்திற்கு தருவோம், பல மடங்கு திரும்ப தருவோம். எங்க பாஸ்டர், எங்க சர்ச்சு, அப்படி ஒரு உரிமை உங்களுக்குள்ள இருக்கணும். 3 மாசம் போய் பார்க்கலாம் இல்ல, தேவ பர்வதம் சபைக்கு 3 மாசம் போய் பார்க்கலாம். பாஸ்டர் நமக்கு ஒத்து வந்தா தொடர்ந்து போலாம். அவர் ஒத்து வரலன்னா நிறைய இருக்குது அண்ணா சொல்லிங்க. மங்கி புரிஞ்சுச்சா? குரங்கு மரம் தாவும். எது? யோபு ஞானப்பிரகாசன் ஒரு ஐயா அடிக்கடி எங்களை கூப்பிட்டாங்க, பயன்படுத்துவாங்க. இப்போ கூட தசம பாகம் சபைக்கு கொடுக்கறத பற்றி பேசி முடித்தேன். ஏன்னா என்ன அடிமுக சுவிசேஷகர் பவுல் மலரடிகள் வந்திருக்கிறார், அவர் பேசுவார். ஒரு 2 நிமிஷம் இருக்கும் பிரசங்கத்தில், ஒரு 2 நிமிஷம் இந்த ப்ரோக்ராம், இந்த மேட்டர் சொன்னேன். தசம பாகத்தை சபைக்கு தான் கொடுக்கணும்னு பேசின தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஐயா வசனத்தை நான் போதிக்கிறேன், அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. சபை முன்னேறணும், அதான் சுவிசேஷகனுடைய ஆசை. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷகராக இருந்தாலும் சபைகளை குறித்த ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்திருப்பார். சபை சுவிசேஷ வேலாயுதமாக பிறந்த எண்ணெய் இயேசு அவருக்கேற்ற ஆயுதமாக மாற்றி பயன்படுத்தி வருகிறார். கையை தட்டு அல்லேலூயா. இடையில நடந்தது எப்படி, அது பெரிய வரலாறு, அதுக்கு நேரம் பத்தாது. அதை பற்றி பேச ஆரம்பித்தால் சாயங்காலம் விடியற்காலமாகி 8வது நாள் கூட ஆயிடும். வாழ்க்கை கம் டு த பாயிண்ட். என்னது? லக்ஸூரியஸ். 3 வகையான மக்கள் உண்டு உலகத்தில். பரம ஏழை, சம்பாதிக்கிறது பத்தலை, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. நம்பர் 2 மீடியம், நடுத்தரமானவர்கள். கிடைக்கிறது சரியா போதியா, நோ சேவிங், நோ சேவிங் அண்ட் நோ ஷேவிங். பிளேடு வாங்கிறது கூட மேறல, தாடி விட்டுறாங்க. ஐயா தான் சொன்னார் ஒரு ஸ்லோகம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார், எதுக்கு தாடி வச்சுன்னு சுத்துற? நல்ல பாயிண்ட் தான், இதுவும் நல்லா தான் இருக்குது, நம்மளும் எங்கன்னா சொல்லலான்னு எடுத்தனா. அதை எதுக்கு தாடி விட்டுன்னு சோகமாக இருக்கிற? இயேசு தான் உயிரோடு எழுந்துட்டாரு, மகிழ்ச்சியான காரியம். அதுபோல 3வது லக்ஸூரியஸ். இல்லை, எவ்வளோ செலவு பண்ணாலும் மீறுது, இன்னும் வந்துனே இருக்குது. அந்த மரமாண்டிகளுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்கலான்ற எண்ணமே வரல. அரசியல் தலைவர்கள் கோடி கோடியா சுரண்டல். யாராவது ஏசுனார் ஊழியத்தை கொடுக்கறதுக்கு மனசு வருதா? பார்த்தீங்களா? வராது. சாபம் சாபம் சாபம், பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறை தலைமுறைக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா? கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை கர்த்தர் நடத்துற, நம்மளை பார்த்தா தரித்திரர் மாதிரியா இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் முதல் 1999 வருஷம் நான் போறப்போ அவ்வளோ சரியான ட்ரெஸ் கிடையாது. ஒரு 2 பேண்ட் இருந்திருக்கும் அந்த காலகட்டம், ஒரு 3 சொக்கா, அதில் 1-2 அப்படி பார்த்தா சொல்லிங்கரே தெரியும், ஏதோ ஒன்று உருப்படியா. எங்கள் அண்ணன் கூப்பிட்டார், 2 செட்டு சப்பாரி, 2 செட்டு ட்ரெஸ், 2 செட்டு சப்பாரி ட்ரெஸ்ஸு, ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே போய் பக்கிரி பண்டார மாதிரி அங்கே மேடையில் நிற்கணும். ஒரு முறை கூட அவர் வெளிநாட்டுக்கு போகாதவர், பேங்க் மேனேஜரு. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் இருக்குது, எனக்கு ஊழியத்துக்கு இப்போ தேவை இருக்குது, கேட்காத, கொடுத்தா மட்டும் வாங்கிக்கணும், அவங்கள பிளஸ் பண்ணு.
ஊழியம் முடிஞ்ச பிறகு கூட அவங்க சர்ச்சு மூலமாக கொடுக்குற காணிக்க என்ன கொடுத்தாலும் அமைதியாக வாங்கிக்கோ, இவ்வளோ தானா அப்படி கேட்டுறாரு. ஏன்னா கேள்விப்பட்டுக்கிறார், நிறையா உள்ள வெளிநாட்டுக்கு போனவங்க பேரை கெடுத்துன்னு வந்திருக்கிறான். ஐயாவுக்கு உங்க ரொம்ப நிறையா தெரியும் மேட்ரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு. அதை மலேசியா பணமாக மாற்றி கொண்டு போய் செலவு பண்ணிங்க. அப்படி தான் நான் போய் செய்தேன். மேடையில் அப்படி நிற்பேன் பாருங்க, உலகத்திலே நம்பர் 1 பணக்கார மாதிரி நிற்பேன். கோட் ஷூ டை சப்பாரி, அடா 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 அதிரி போயிட்டாங்க. ஒரு அம்மா வாட்சி, அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வாட்சை கொண்டாந்து கொடுத்து உங்கள் மனைவிக்கு கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. என் மனைவி முதல்ல என் கூட வரல, நான் மட்டும்தான் போயிட்டு வரேன். என் மனைவிக்கு ஏற்கனவே 2 வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் உங்கள் வாட்ச் நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தால் கட்டி தரீங்க, நான் பார்த்தேன். அப்படி வானாங்கம்மா, தயவு செய்து வச்சுக்கங்கன்ட்டு. மூஞ்சி மாறி போச்சு. யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லை. கொடுத்தா லபுக்குன்னு வாங்கிக்குவாங்க தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க. அப்போ எவ்வளோ அவங்க என் மேலே அதிர்ச்சி ஆயிடுச்சு பாருங்க. எப்போ இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். யோசித்து பாருங்க. நம்ம பண ஆசை, த லவிங் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் எவ்ரி திங்ஸ். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. வேர் திஸ் வேர்ட் கம்மிங் இன் பைபிள்? இந்த வசனம் பைபிள்ல எங்க வருது? 1 தீமோத்தேயு 6:10. பணம் அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிற இதே பரிசுத்த வேதம், பணம் அல்ல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. எவ்வளோ வேணா இருக்கட்டும், உன் கவனம் அது மேலே போகவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. அது உனக்கு ஒரு இடர்லாம் இருக்குதா, எடுத்துரு, கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. கொண்டாந்து சர்ச்சில் அவர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார், ஏதோ ஒன்று செய்யட்டும் சர்ச்சில். இல்லை எளியோர் சேவை, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெரி கேர்ஃபுல், லிசன். வசதிக்காக நான் எதிர்ப்பு இல்லை. இல்லாததை வாங்கு, வேணான்ல. இல்லாததை வாங்கு, பிரயோஜனமானதை வாங்கு. பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமானதை வாங்கி கொடு. பிரயோஜனம் இல்லாத 4 வயசுலேயே செல்போன் தேவையில்லை உன் பசங்களுக்கு. ஸ்கூலுக்கு ஹைஸ்கூலோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்து முடிக்கிற வரைக்கும் தேவையில்லை. ஹைஸ்கூல், அதுவும் ஹையர் செகண்டரி போகிறப்போ, 9ஆம் கிளாஸுக்கு மேலே போகிறப்போ கூட பரவாயில்ல. மழை வந்தால் எங்கன்னா மாட்டிக்கிட்டா, அப்பா இந்த மாதிரி இங்கே இருக்கிறப்பா, ஸ்கூலை விட்டு வெளியே வர முடியல, மழை. அப்படி தகவல் தொடர்புக்கு தான் செல்போன். யோசிக்கணும். பெட்ஷீட்டை போத்திக்கின்னு அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நல்ல பொண்ணு மாதிரி நல்ல பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு 2:30 மணி வரைக்கும் கசடுகள் சாக்கடைகளை பார்த்து கொண்டு, புரிஞ்சுக்கணும் நீங்களே என்னன்னு, பாட்டோ ஜபமோ ஆராதனையோ பிரசங்கமோ பார்த்தா ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார். செல்போன் தேவையா? அப்ப எவ்வளவு பண திமிரு. அதைத்தான் நான் சொல்றேன். கொடுக்காதீங்கன்ற. அவங்க என்ன வேணா அழட்டும், புரண்டு அழட்டும், கூட சேர்ந்து அழுங்க நீங்களும். இல்ல அவன் அழட்டும், நீங்க சிரிங்க, தானா நித்திருவான். செல்லம் கொடுங்கம்மா, நல்ல காரியத்துக்கு செல்லம் கொடுங்க. கண்ணு மணியை கட்டி கரும்பு தங்கம் பொட்டலம் தாராளமா. ஏன்னா குழந்தைங்க திருப்பி அந்த வயசு வரப்போறது இல்லை. அவன் வாலிபனா மாறின பிறகு தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க உங்களால் முடியாது. அப்படியே நிற்க வச்சு பிள்ளைகளா இருந்தா நெத்தியில முத்தம். கரெக்டு தானே நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம்? பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளா இருந்தா நெற்றியில முத்தம். கொஞ்சம் மேல ஓவரா பண்ணா அது அர்த்தம் வேற. அது மனைவி கணவன், அது அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம். அது அவங்களுக்குள்ள அன்பை வளர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் வச்சுட்டார் உன்னத பாட்டில். கணவன் மனைவியுடைய அன்புக்குரிய சப்ஜெக்ட் அது. ஆனா சிறு குழந்தைகளுக்கு அவங்கள சின்ன குழந்தைகளே பெரியவங்களை ஆக்கிடாதீங்க. அதைத்தான் சொல்றேன். சின்ன பையனாவே. இப்போ சின்ன பையன் வசனம் சொல்றான்னா வசனம் சொல்லட்டும். சின்ன பையன் பிரசங்கம் பண்றான்னா அவன் பாணியில் பேசட்டும். ஒரு பையன் ஒருத்தன் சின்ன பையன் 6ஆம் கிளாஸ் என்னமோ தெரியல, இப்போ ஐயா கூட தெரியும், சமீபத்தில் வளம் வந்தது போன வருஷம். அப்படி ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணுவான்.
அவன் முகமே விகாரமாக இருந்தது. பிரசங்கம் சர்ச்சில் அவங்க அப்பா செத்துட்டாரு. அம்மா பேசலாம், இல்லை வேற உடன் ஊழியர் அந்த பையன்கிட்ட விடுறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, சாரால் பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? மலடின்னா என்ன தெரியும்? குழந்தை பிறகுதை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பேசுகிறான், நல்லா தெரிந்து அவன் கீ கொடுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறான். நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு பலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாம்மா, அவன் தன் இளமை, அவன் சிறு பருவத்தை இழந்துட்டான், திருப்பி தேடினாலும் கிடைக்காது. கிளாஸில் பசங்க பயப்படுறாங்களாம் அவன் கூட உக்காரத்துக்கு. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உக்காரத்துக்கு பயப்படுறாங்களாம். ஏன்னா இவன் பெரிய ஆள் மாதிரி, அவனுடைய காரியம், அவனுடைய நடவடிக்கை, அவன் பேசுறதெல்லாம் ஒரு மெச்சூர்டாக பெரிய ஒரு 50 வயசு பாஸ்டர் பேசுகிற மாதிரி பேசுகிறான். ஆனால் நல்லா தெரிந்து அதுக்கா நிற்குது. அவன் ஸ்பிரிட்டில் அங்கே ஒட்டலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜபத்தை கேட்டார், நிறுத்திட்டாங்க. முதல்ல உருப்படியாக படி. அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, உருப்படியாக படிக்கட்டுமா, சர்ச்சில் பாட்டு பாடட்டும், சங்கீதம் கூட கொஞ்சம் நடத்தட்டும், பரவாயில்ல, ஒரு தலைமை போதகர் பதவி அவனுக்கு வேணான். அதுபோல் சிறு பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அதை கொடுங்க, கொஞ்சம் குழாவுங்க, சாப்பாடு ஊட்டி வளருங்க, அப்போ செல்லம் ஊட்டுங்க, உனக்கு தாராளமாக ஊட்டுங்க. அதுக்கப்புறமா இடக்க பண்ணா வச்சு வாங்கு, அழுதுனே தின்னட்டும், அப்படியெல்லாம் வளர்க்கலாம். பாவத்தை நம்மளே செய்ய பசங்களுக்கு இடம் கொடுக்கவே கூட. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள். லிசன், வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள். எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கக்கூடியவர்கள். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப தமாஷா பேசுவாங்க, வீட்டில் நகைச்சுவையாக இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுன்னு போவார் சர்ச்சுக்கு. எங்கள் அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்ததே இல்லை. அப்படி உங்கள் பிள்ளைகள் சொல்லும் அளவுக்கு பெற்றோரே உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். கையை தட்டு பெற்றோர் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை வராத பார்த்துக்கணும் ஐயா. பிரதர்ஸ், எனக்கு திருமணமாகி 40 வருஷம் ஆகுது. ஊழியத்துக்கு வந்து 48 வருஷம் ஆகுது. திருமணமாகி 40 வருஷம் ஆகுது. நேற்று தான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு. கை தட்டு எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது பிரச்சனையும் வந்தது இல்லையா? நீங்கள் சகோதரி மேலே கோவப்பட்டது இல்லையா? அவங்க உங்களை மறைச்சது இல்லையா? இருக்குது. அது எவ்வளோ நேரம்? நான் சொல்கிறேன் எங்கள் அனுபவம். மேக்சிமம் இது வரைக்கும் நான் பார்த்தது ஒரு 4 மணி நேரம். 4 வருஷம் இல்லை, 4 மாதமும் இல்லை, 4 வாரமும் இல்லை, 4 நாளும் இல்லை, 4 மணி நேரம் மேக்சிமம். 4 நிமிடத்திலிருந்து 4 மணி நேரம். நான் தனியாக போனால் ஜபம் பண்ணிவிட்டு 2 பேரும் அவங்க என்னை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ஜபம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும். ஊழியம் போய் செஞ்சுட்டு வந்துடும். சத்தம் போட்டு திட்டி புட்டு கேவலமாக பேசிட்டு நான் போனால் மேடையில் போய் நான் சமாதானத்தை பற்றி பேச முடியுமா? அன்பை பற்றி பேச முடியுமா? என் மனசாட்சி குத்துமா குத்தாதா? கண்டிப்பாக குத்தம். கூடுமான வரை சமாதானம். மற்றவங்க கிட்ட கணவன் மனைவி பற்றி கூடுமான வரை அப்படி போடலை பவுல். ஒரே சரீரம். பிதா சொன்னார், குமாரனாகிய இயேசு சொன்னார், பவுல் ரிப்பீட் பண்ணுறாரு. கணவன் மனைவி ஒரே சரீரம். பிரச்சனை வராத பார்த்துக்கணும். வந்தால் அதை நிறுத்தணும். கோபத்தை கோபமாகவே விட்டுடணும். அப்படியே விட்டுரும். அது ஸ்டார்ட் 5% விட்டுறணும். அது ஏற்றுறதுக்கு சில மனைவிங்க இருக்கிறான். புருஷனுக்கு என்ன சொன்னால் கோபம் 90 டிகிரி ஏறும். அப்போ அதை செய்யலாமா? சோதிக்கப்படக்கூடாது, சோதனைக்கும் ஆளாகக்கூடாது, கோபப்படக்கூடாது, கோபத்திற்கு காரணமாக நம்ம இருக்கவே கூடாது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாதிருங்கள்னு இருக்குது தெளிவாக. எனக்கு ரொம்ப நாளாக ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசை. ஒரு சிரிச்சிருங்க. சந்தர்ப்பம் கிடைத்தது. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான். வேற எதுக்குன்னு நினச்சிட்டீங்க? பயந்துட்டீங்களோ? பெங்களூரில் அக்ராகரம் அங்கே ஒரு பெரிய ஜெயில் இருக்குது. அங்கே ஒரு பாஸ்டர் பர்மிஷன் வாங்கி அவர் என்னை கொண்டு போனார். வாட்சி எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க, செல்ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. பைபிள் தவிர, ஏன்னா நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். பைபிள் மட்டும் நம்ம கையில் கொடுப்பாங்க. கையில் ஒரு சீல் போடுவாங்க இந்த இடத்துல. அது வந்து வெளியே வர்ற வரைக்கும் அது அழியாமல் நம்ம பார்த்துக்கணும். கொண்டு போனால் இந்த பக்கம் பெண்கள் சிறைச்சாலை, அது நாட் அலவுடு. ஆண்கள் சிறைச்சாலை கொண்டு போனாங்க. ஒரு 4 பேர் அவ்வளோ பாதுகாப்போடு கொண்டு போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் ஒரு 200 பேர் உக்காந்துக்கிறாங்கய்யா, கைதிகள். பரலோக ராஜ்யத்தை ஏன் இவளுக்கு சொல்கிறேன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும். பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினேன். இயேசு கிறிஸ்து
நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு. அது விளக்கமாக உங்களுக்கு சொல்ல தேவை. 2 மணி நேரம் பேசணும். அதை சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஆல்டர் கால் கொடுத்தேன். நீங்கள் தப்பு செய்துட்டு வந்தீர்களோ, தப்பு செய்யாமல் நிரபராதியாக இருந்தோம் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் மரித்தாலும் ஏசப்பா கிட்ட நான் இருக்கணும். அந்த மோட்சத்தில்ன்றவங்க மட்டும் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுறதுக்காக முன்னாடி வாங்க, நான் ஒரு ஜபம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேன். எல்லாரும் வந்து முட்டி போட்டு அழறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அப்பா 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 நான் பாவி அழ, கண்ணு கலங்கி கண்ணீரோடு அழறாங்க. அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ட்டோம் ஒரு 5-10 நிமிஷம். என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கிற நேரம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க அழட்டும். எல்லாம் முடிந்தது. சாட்சி, ஐயா ஐயா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் பேரை ஏசப்பா ஜீவ புத்தகத்தில் எழுதிட்டாரு, அப்படி சாட்சி. சரி, ஒரே ஒரு கேள்வி, ஒருத்தரையும் ஒரு இது விசாரிக்கலான்ட்டு. ரைட்டு, எல்லாம் மகிழ்ச்சி, நான் வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். என்ன தப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்கு வந்தீங்க? சுருக்கமாக சொல்கிறேன், 90% என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா ஒரு சின்ன கோபம் ஐயா. அவங்க ஆரம்பிச்சுதான். யோசித்து பாருங்க, ஒரு ஏதோ ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு சின்ன கோபம் ஐயா, அதை என் மனைவி பெருசாக்குனாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் பெரிய கோபமாயிட்டேன். அப்புறமா அவங்க அடங்கிருக்கலாம், இன்னும் என்னை உசுப்பேற்றி விட்டாங்க. பயங்கரமாக கோபக்காரனா வெறி பிடிச்சோன்னா மாற்றிட்டு வீட்டுக்குள்ளே இந்த கத்தி எடுத்து என் மனைவியை வெட்டிட்டு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஆரம்பத்தில் எனக்குள் நேரிட்ட ஏற்பட்ட தோன்றினா ஒரு சின்ன, சொல்லுங்க, அது சொல்கிறதுக்கு எவ்வளோ வேதனை ஆகுது இல்லை? 90% மனைவியை, சகோதரனை, அப்பாவை, அம்மாவை, சொந்தக்கார கொலை பண்ணிட்டு வந்து, மீதி பேர் சொத்து தகராறு அப்படி வந்துக்கிறாங்க. ஒரு சிலர் அபாண்டமான பழி, அவங்க மேலே தப்பே இல்லை, ஆனால் ஜெயிலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடு. பிரதர்ஸ், இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு நான் போல ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க, மனைவி மேலே கோபம் படாதீங்க. பிசாசு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பிரிட் அங்கே போய் இவருக்கு என்ன சொன்னால் கோபம் வரும்னு சொல்லி, ஏன்னா அவங்களும் கொஞ்சம் மதியினம் தானே. பைபிள் இருக்குது, சில மதியினமான ஸ்திரீகள் பண்ண கூத்து கும்மாலாம் ஏற்றி விட்டுரும். அந்த நேரத்தில் பரிசுத்தாவே அங்கே வேலை செய்யாது, பர்சன்டேஜ் கம்மி. சில சகோதரிகளுக்கு பரிசுத்தாவி பர்சன்டேஜ் ஆற்றில் குறைவாக இருக்குது, ஃபுல் பர்சன்ட் இல்லை. 100% இருந்தால் சூப்பர், பிரைஸ் லார்ட் சொல்லி சோத்திரம் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அத்தான்னு கூப்பிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் A1 சுருள் மாதிரி ஏற்றி விட்டுனே போயிடுவாங்களே. அப்படியாப்பட்ட மனைவியை வச்சிருக்கிறவங்க ஒரு டிப்ஸ் தரேன், கவனிங்க. சரிம்மா சொல்லுங்க, கல்யாணான புருஷர்களே, என் குலமே சொல்லுங்க. சரிம்மா, அவங்கள இப்போ பார்த்து வேணா, என்னப்பா சொல்லு, அப்புறம் வீட்டில் போய் சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க, சரிம்மா. கல்யாணம் ஆனவங்க வாயை திறந்து சொல்லுங்க, சரிம்மா. அது சொல்லியும் அது மூஞ்ச தூக்கினுக்குதா? சாரிம்மா சொல்லுங்க எல்லாரும். இங்க பாருங்கய்யா, எங்கயா பாக்குறீங்க? பாயிண்ட் கிடைக்கிறப்ப இங்க பாரு, என்ன பார்த்து சிரிங்க, அல்லது எங்கேயோ பின்னாடி பார்த்தா முதல்ல என்ன பார்க்க கூடாது. அதை சொன்ன பிறகு மூஞ்சி வெந்துன்னு இருக்கிறாங்களா? பிரதர்ஸ் லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வாண்ட் வித்தவுட் எனி ப்ராப்ளம் இன் யுவர் ஹவுஸ், தமிழ், எந்த ப்ராப்ளமும் வராமல் உங்கள் மனைவிக்கும் குழப்பம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக நல்ல புருஷனு பேர் எடுக்கணுமா? நீங்கள் செத்து போட்டால் அவங்க மேலே விழுந்து அழணுமா? உங்கள் மனைவி கேட்டுங்க, சரிம்மா சொல்லுங்க. என்ன யாருமே சொல்ல மாட்டாங்க? கல்யாணம் ஆச்சா இல்லையா? கையை தூக்க சொல்ல, சரிம்மா. அதை சொல்லியும் அவங்க மூஞ்சி வெந்துனே இருக்குதா? பாருங்க, உங்க சொந்த மனைவி தானே, மூஞ்ச நல்லா பார்க்கலாம். சாரிம்மா யாரும் சொல்ல மாட்டாங்களே, அதுதானே எனக்கு இப்போ சத்தமா கல்யாணம் ஆகாதுன்னு கூட சொல்லி பழக்கம் பண்ணுங்க. என்ன இப்போ சாரிம்மா, அதை சொல்லியும் மூஞ்சி வெந்துன்னு இருக்குதா? ஹோட்டலுக்கு கூட்டுன்னு போய் 2 பூரிமா பாரியா, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதைத்தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. சொல்லுங்க, 2 பூரிமா. அதையும் துரும்பிட்டு உம்முன்னு இருக்குதா? பக்கத்திலே ஜவுளி கடை, 2 சாரிம்மா. ப்ராப்ளம் சால்வ்டே.
சிரிப்பு வந்தால் சிரிச்சிடணும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும், என் மேலே தப்பு இல்லை. என்னம்மா? சிரிப்பு வந்தால் சிரிச்சிடணும். சிரிச்சிங்களா? பெங்களூரில் ஒரு பிரசங்கம் 1.5 மணி நேரம் பண்ணேன். ஒரு அம்மா என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, ஐயா 6 வருஷம் ஆச்சுயா நான் சிரிச்சு, இன்னைக்கு தான் ஏன் சிரிச்சேன்றாங்க. பாவம் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டத்தில், இப்போ துக்கத்தில் அந்த 6 வருஷம் காலத்தில் அழ வைக்கிறது ரொம்ப ஈஸியா? உங்களை இன்சல்ட் பண்ணி 2 வார்த்தை பேசினாவே நீங்கள் ரூமில் போய் அழ ஆரம்பிச்சிருவீங்க. சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டமான வேலையை நான் செய்கிறேன், கம்முன்னு கெடுக்குறீங்க. வந்தியா, பேசிட்டு போயா, அடுத்த பக்கம் வரையா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரையா, நான் ஒரே பக்கம் பேச மாட்டேன். பாஸ்டரே பிடிச்சிக்குவார் என்ன, ஐயா என்ன பாஸ்டரே பிடிச்சிக்குவார், அவருக்கும் பைபிள் தெரியும். என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஆம்பளைங்களுக்கு மட்டும் எச்சரிப்பு கொடுத்துட்டீங்க, பெண்களுக்கு நான் வர்றதுக்குள்ளே முந்திக்கிட்டீங்க. சரி பரவாயில்ல, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. சிஸ்டர்ஸ் கவனிங்க, பிரச்சனை வர்றதே பெண்களால் தான், ஆவதும் பெண்ணால். ஆமாம், அதனால் இன்னும் இருக்குது பாருங்க. சுவிட்சை ஆன் பண்ணுதான்னு சொன்னாங்க, பெண் பண்ணுன்னு சொல்லலை. ஆன் பண்ண செல்போன் ஆன்லைன் எதுவுமே வர வைக்கிறீங்க, ஆன்லைன் நீங்க நினைக்கலாம் தான், அதில் வைரஸ் நிறையா வருது. உங்களுக்கு இருந்தாது, அது மைனஸ் பயிற்சி. புருஷனுக்கு கோபம் வந்த தான் நான் ஆரம்பிக்கிறேன். புருஷனுக்கு கோபம் வந்த பிறகு நீங்க பார்த்து சிரிச்சுட்டு, அத்தான் நீங்க கோபப்பட்டாலும் உங்க முகம் அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. பிராக்டிக்கலா சொல்ல, இனிமேல் செய்வீங்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? எங்கேயோ கேட்ட குரல் தாய் குலம் தான் இதை கேட்டது. செய்வீர்களா? ஆமா, பதிலுக்கு மாறிக்கூடாது, அதுதான் பிரச்சனை. எங்கேயோ போய் டயர்டா வருவார். எப்படி இருக்கணும்? காலையில் 6 மணிக்கு போனார், டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டீங்க. 4:30 மணிக்கு வராரு. என்ன நினச்சின்னு வராரு? போய் என்னுடைய மனைவியினுடைய அன்பான அந்த முகத்தை பார்ப்பேன். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் கேளுங்க. நானும் குடும்பஸ்தான், தாத்தா பாட்டி பட்டமா வாங்கிட்டோம், 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தா வாங்கிட்டேன். அதனால் தாராளமாக பேசுகிறேன். வாலிபர் கல்யாணம் ஆகாதுங்க பேசினா இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டுருவீங்க. என் அன்பு மனைவியின் முகத்தை பார்ப்பேன்னு வராரு. புருஷன் வரப்போறேன்னா இங்கே கவனிங்க, இங்கே பாருங்க, வெக்கப்படாதுங்க பாருங்க. நானும் உங்களுக்கு அப்பா மாதிரி தான், இதுங்களுக்கெல்லாம் தாத்தா மாதிரி பாருங்க. பாருங்க, ப்ராக்டிக்கல் மெசேஜ். புருஷன் வர நேரம் தெரியும். எப்படி இருக்கணும்? 1 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் தூங்கி இருந்தால் கூட எழுந்து குளிச்சுட்டு பேரன் லவ்லி போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸில் நல்லா ட்ரெஸ் பண்ணி, அவ்வளோ ட்ரெஸ்ஸை அடுக்கி வச்சுக்கிறிய, என்ன பண்ண போகிற? நான் ஒரு நாளைக்கு ஒரு சாரி ட்ரெஸ் பண்ணு, அவளோடு காத்துனுருங்க. புருஷன் வந்து பார்த்து எப்படி சிரிப்பு, அட அட ஹாய் ஹாய் அப்படின்வாரு. என் மனைவி புதுசாக ஒரு சாரி கட்டிக்கின்னு வந்தாங்க, ஹாய் அட சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். சில வீட்டில் அப்படி பாராட்டு மனசு வரல. ஐயோ ஐயோ, இது கெட்ட கேடுக்கு இது வேறவா, அவனா வாங்கி கொடுத்துருப்பான் அந்த சாரி, கட்டக்கூடாதா? ஏம்மா நீங்கள் இப்போ திடீர்னு போகிறீங்க வெளியா? யோசித்து பாருங்க. கோபத்தை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்கம்மா. யாரால் உபத்திரவம், யாரால் சோதனை வருகிறதோ அவங்களுக்கு ஐயோன்னார் ஆண்டவரே சொன்னார். இடரல்கள் வருவது இயற்கை, ஆனால் அது யாரால் வருகிறதோ அவங்களுக்கு ஐயோ. இருக்கலாமா? குறை இல்லாதவர்கள் யார் சொல்லுங்க? குறை இல்லாத ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். என்னிடத்தில் குற்றம் பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா? அவன் வாய் அடிச்சு போயிட்டான். அந்த கேட்ட கேள்விக்காகவே தான் அவரை சிலுவையில் அறையத்துக்கு இப்படியா போட்டவன். என்ன நோட்டீஸாக சொல்லி சிலுவையில் அறைஞ்சாங்க. இவன் தன்னை யோதுடைய ராஜான் அபாண்டமான பழிய போட்டாங்க. இவன் தன்னை தேவகுமார்னு. உண்மைதானே? அதான் ஏசாங்க. பயம் இருந்தாக்கா இல்லை நான் தேவகுமார் இல்லைப்பா என்ன விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கு. ஆம், நீ சொல்லுகிறபடி தான் தைரியமாக சொன்னார். ஏன்பா சிலுவையில் அறையப்பட போறான்னு தெரியும், பயப்படவே இல்லை. அதனால் யோசிக்கணும். ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியாக இருங்க. புருஷனிடத்தில் குறை இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி,
சென்னையில் நடந்த நிகழ்ச்சி. புருஷன் வேலைக்கு போனார். வழக்கம் போல் வர்றதுக்கு பதிலாக ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. என்ன செய்யணும் ஒரு மனைவி? அதுவும் கர்த்தருடைய விசுவாசியான குடும்பம். இது நடந்தது. கிறிஸ்தவ குடும்பம். வெட்கக்கேடு இது. வரப்போகிற நேரம் தவறி லேட்டாக அரை மணி நேரம், அவ்வளோதான். காப்பி கொடு, தண்ணி கொடு. ஏன் அத்தான் இன்றைக்கி ½ hour லேட்டு? கேளு. உன் புருஷன் தைரியமாக கேட்கலாம். கேட்குற பாணி, அந்த டோன் அதுதான் இருக்குது. நம்ம என்ன பண்ணாங்க தெரியுமா? சைக்கிளை வந்து வரண்டாவில் நிறுத்துறாரு. வெளியே வந்து நிற்குது. என்ன லேட்டு? ஓகே, என்ன லேட்டு? அவர் வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ள எவ்வளோ பார்த்துருந்த? அப்போ அந்த பொம்பளை புத்தி எங்கேருந்து இருக்குது பாருங்கள். சாக்கடையில் இருக்குது. எவா கூட இழிச்சின்னு இருந்த? இன்னும் கொஞ்சம் விட்டா வேறு மாதிரி தான் கேட்கும். ஐயோ அம்மா உள்ள வாமா. கொண்டாந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வெளியே போனவன் தான். இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வரல அந்த ஆள். இப்போ வரைக்கும் வரல. நான் ஃபோன் பண்ணி அந்த நபரும் கேட்டுக்கிறேன், இந்த மேட்ரை என்கிட்ட சொன்னவர்கிட்ட. இல்லையா, இன்னும் வரல அவர். என்ன தெரியுமா? அவர் போன பிறகு அழுது தேடி அந்த பையன் கடைசியில் அவர் கொண்டாந்த ஒட்ட சைக்கிளை பார்த்தா சைக்கிள் பஞ்சர் ஆகிருக்குது. அவர் சைக்கிள் மிதித்து கொண்டு வர்றப்போ வழியில் பஞ்சர் ஆகிருக்குது. தள்ளின்னு வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த அரை மணி நேரம் லேட்டு. அவசரப்பட்டு புருஷங்கிட்ட அனாவசியமாக பேசாதீங்க. என்ன பேசலாம், என்ன பேசினா சமாதானம் உண்டாகும், அப்படி பேசணும். என்ன பேசினா சண்டை வரும்னு நினச்சின்னு பேசினா உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி கிடையாது. சண்டை போடுற ஆவி இருக்குது. ஐயா கூட தெரியும். ஒடியார் வாங்க சொல்லுற கூட்டம் முடிஞ்சுதான். சகோதரி அடிச்சுட்டாரியா ஒரே கத்து. ஓ இது நிறுத்துமா? யார் அடிச்சாங்க? ஏன் வீட்டுக்காரு? உங்கள் வீட்டுக்காரு தான் உன்னை அடிப்பார். வேற ஏன் அடிப்பா? என்ன விஷயம்? ஏன் அடிச்சாரு? ஐயோ சும்மாவே. பின்னாடியே வராரு வீட்டுக்காரு. என்னய்யா? நான் கோபமாக கேட்டேன். நான் அழுதுன்னு வராங்க. ஐயா ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. அப்புறமா நான் அடிச்சது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கண்ணே கதை அவர் சொல்லி முடிச்சார். அதை நான் சொல்ல விரும்பலை. டேஷ் விட்டுருங்க. அந்த அந்த அவருடைய மனைவியை பற்றி அவர் சொன்ன உண்மையான, ஏன்னா மனைவி அங்கே தான் இருக்குது. அவர் போய் சொல்லலைன்னு தெரிஞ்சு. இப்போ சொல்லுங்கய்யா, எவ்வளோ நேரம் நான் பொறுத்துன்னு இருந்தேன்? நான் கடைசியில் தான் அடித்தேன். இப்போ சொல்லுங்கய்யா, நான் அடிச்சது ரைட்டாக தப்பான்னு. 10 அடி கூட எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலான்னு நான். அப்படி பண்ணிச்சு. அது என்ன வேணாம், பரிசுத்தமான சபையில் அது வேணாம். ஆத்துமா வாழுதா? செத்து போச்சு. நாட்டம் எங்கெங்கேயோ இருக்குது. அம்மா புருஷனை பற்றி நல்லா நினைங்கம்மா. குறை இருந்தால் கூட அவர் விட்டுருவார். குறைகள் உண்மையான அன்பு இருந்தா எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணுறீங்க? அந்த லிஸ்ட்டில் உங்கள் புருஷனை போட்டு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு பட்டயத்தை கையில் எடுக்கணும்? நியாய தீர்ப்பை எடுக்கணும்? சந்தேகம் உயிரோட சமாதி. பரலோகம் போக முடியாது. யாக்கோபு எழுதுகிறார், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அவனுக்கு நரகத்திலையும் வேதனை, அவங்களுக்கு உலகமும் நரகமாக தான் இருக்கும். நிம்மதியாக வாழ முடியாது. அவர் போனாலும் வந்தாலும் உக்காந்தாலும் சிரிச்சாலும் யாரை நினச்சி சிரிச்சேன்னு கேட்பாங்க. அவர் பாவம் கர்த்தருடைய வார்த்தை அந்த வல்லமை நினச்சி ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பார். தனியாக என்னெல்லாம் தனியாக நான் சிரிப்பேன், ஆண்டவரோட பேசுவேன், ஜபம் பண்ணுவேன், அழுவேன், உட்காருவேன், முட்டி போடுவேன், நிற்பேன், சேரில் உட்காருவேன். அது என் இஷ்டம். படுத்துக்க மட்டும் மாட்டேன். என் வாழ்க்கையே படுத்துகிறோம். புருஷ ஆவிக்குரியவனை துன்மார்கனா மாற்றின சரித்திரம் நிறையா இருக்குது. ஒரு துன்மார்கனை பக்திமானா மாற்றி பைபிள் எடுத்துன்னு பாஸ்டரா, ஊழியக்காரா, சுவிசேஷகரா மாறின சரித்திரம் நிறையா இருக்குது. நிறையா இருக்கு. அதே தான் சாரி கேட்டுக்குங்க. நான் சொன்ன சாரி அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை. மனைவி மேலே தப்பு இருந்தால் மனைவி தான் சாரி கேட்கணும். நீ அந்நிய பாஷை பேசி, பற்பல பாஷை பேசி, சர்ச்சுக்கு வந்த அல்லிலே சொல்லி என்ன பிரயோஜனம்? யோசிக்கணும். சிலர் புருஷன் வீட்டில் இருக்கிறப்போ கைப்பிரதி பைபிள் எடுத்துன்னு போவாங்க. சிலர் பைபிள் உமன். பாராட்டுகள் உங்கள் வாஞ்சைக்கு. மதியம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனோம்ல புருஷனுக்கு. பலவீனமான ஆத்மாவாக இருந்தால் நீங்கள் சாப்பாடு செஞ்சு செய்யாமல் போயிட்டா நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, ரைட்டு. புருஷன் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சாப்பிட்டு பக்கத்துலேயே டாஸ்மாக் இருக்கும், போட்டுக்கின்னு வீட்டில் வந்து படுத்துருவார். அவர் குடிக்க வச்சது யார்? உங்கள் கேர்லெஸ். பரிசுத்தவானா மாத்திரத்துக்கு இதல்ல வழி. பட்டினி போட்ட முடியாது புருஷனை. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போங்க, உங்கள் ஊழியம் சிறப்பாக இருக்கு. நான் சில டைமில் இருப்பேன் என் வீட்டில். என் மனைவி பைபிள் எடுத்துன்னு கொடை எடுத்துன்னு கொஞ்சம் லோக்கல்
ஏன்னா மனைவி ஆர்கேபேட்டில் எல்லாருக்கும் தெரியும். அது சின்ன பொண்ணுலேருந்து ஆர்கேபேட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ எல்லாரும் பார்த்து பேச. எங்கள் ஆர்கேபேட்டில் என் மனைவி ஒரு எலெக்ஷனில் எதுனா நின்னா ஜெயிச்சிருவாங்க. அப்படி இந்த டிவி கொடுத்தாங்களே வண்ண தொலைக்காட்சி, நான் இப்போ திருப்பூரில் இருக்கிற ஊழியத்தில் நாங்கள் வண்ண தொலைக்காட்சி கொடுக்குறாங்க. எப்படிங்க நான் போய் வாங்குறது? நீ முதல்ல போய் அங்கே நில்லு, அது எப்படியும் கொடுப்பாங்க, அது எப்படி அதை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டாங்க. வந்த பிறகு சொல்கிறாங்க, அந்த மேடையில் பேசி கொண்டு இருந்த அரசியல் தலைவர் கியூவில் நிற்குது, என் மனைவி நின்று இருக்குது, அந்த மேடமை கூப்பிடுங்கன்ட்டாங்களாம். அம்மா அம்மா இங்கே வாங்க வந்துட்டான், நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு டிவி வந்து சேர்ந்துடும். ஒருத்தன் தூக்கின்னு போய் வச்சுட்டு வந்திருக்கிறான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படி ஒரு ஃபேமஸ்ஸு. அவங்க வீடு வீடாக போய் இயேசுநாதருடைய சுவிசேஷத்தை ஆர்கேபேட்டை ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்சு, செகண்ட் பேட்ச்சு, தேர்ட் பேட்ச்சு தனித்தனியாக அப்படி போய் பேசி சுகமானவங்க நிறைய பேர். கிரிக்கெட் பால் சைஸில் கட்டியெல்லாம் சுகமாக இருக்குது. நான் எங்கன்னா வெளியே போயிட்டா கூட சரி, அவங்க போவாங்க. இங்கே ஆர்கேபேட்டைகளில் லோக்கல். நான் வீட்டிலே இருந்தாலும் எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறேன், சாப்பிடுங்க டைமுக்கு. உனக்கு எப்படிம்மா? நான் வந்துடுவேன், ஒரு வேளை வர லேட்டானா நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு போவாங்க. 3 மணி 4 மணி ஆகிடும். நான் அவன் படுத்துன்னு சோத்திரம் பண்ண இருப்பேன். சாப்பிட்லையா? இல்லைம்மா. ஏன் தெரில, பசி எடுக்கலை, நீ வந்தால் ஒரு அடியே சாப்பிட்லாம். ஒரு வீட்டில் கூழ் இருக்குது, எங்கள் வீட்டில் குடிக்கிறீங்களான்னாங்க. வேண்டாம்னா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு கொடுங்கன்னு சொல்லி குடிச்சிட்டு, அப்படி இயேசுவை பற்றி சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன், என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்களாம். பாயிண்ட் ஜபம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. எவ்வளோ சொல்லலாம் ஆர்கேபேட்டில். அப்படி பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அங்கீகரிக்கப்படுகிற ஊழியக்காரியாக இருக்கணும். நான் சீயோன் குமார்த்தி, கர்த்தர் என்ன பார்க்குறாரு. ஏய் நீ பாவி, யாரா புருஷனை, நீ சாக்கடை பாவி, யோசிக்கல, ஏமாந்துட்ட, எப்படியோ வந்துட்டாரு, கட்டிக்கினாரு. இப்போ நீ அந்த ஆத்மாவை பரலோகம் கொண்டு போக வேண்டியது உன்னுடைய ஜபம். எவ்வளோ பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, கைப்பிரதி கொடுக்குறீங்களா இல்லையா? நான் அப்படி நினச்சின்னு பேசினுக்கிறேன். சர்ச்சு சீலை போட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 20 கைப்பிரதி கொடுங்க. பாஸ்டர் உள்ளம் மட்டுமல்ல, ஆண்டவர் உள்ளம் சந்தோஷப்படும். அல்லி சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, லூக்கா 16:23. அந்த சம்பிரமமாய் வாழ்ந்தவனுடைய நிலைமை பாருங்க. 16:23. போதும், மீதி நீங்க படிச்சிங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் நன்றாக கவனிங்கள். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், பாதாளத்துக்கு போயிட்டான். ஏழை லாசரு தரித்திரத்தில் வாழ்ந்தான், ஆபிரகாமின் மடியில் பரதேசிக்கு போயிட்டான். அப்போ இடையில அவன் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 சகோதரர் உண்டு ஆபிரகாம் ஐயாவே, தகப்பனாகி ஆபிரகாமே, என்ன உரிமை பாருங்க. பாதாளத்துக்கு போன பிறகுதான் தகப்பனேன்றான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ சத்தியம் தெரிஞ்சிருக்குது. அவர்களுக்கு மத்தியில் லாசருவை அனுப்பினால் அவன் பிரசங்கம் பண்ணி, என் 5 சகோதரரும் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள் வார்த்தை அங்கே வரும்பார். அப்போ இவன் மனம் திரும்பவில்லை. கவனிச்சிங்களா? இவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாமல் பரலோகம் கிடையாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, திரும்பின்தாங்குது. கர்த்தரால் மீட்கப்பட்டால் தான் நீ திருந்த முடியும். திரும்புனா திருந்துன்னு அர்த்தம். பழச விட்டுட்டு திரும்பு. அவர்களில் ஒருவன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ 10 பேருக்கு ஹீலிங் கொடுத்தாரு, லெப்பர்சி. இமிடியட்லி அந்த ஸ்பாட்லே அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, சொல்லுங்க எல்லாரும், திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அந்த நிகழ்ச்சியை படிக்கலாம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். திரும்பி வந்தான். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள் சீயோன்ல. அந்த திருப்பம் இல்லைன்னா வாழ்க்கை அவ்வளோதான். திருப்பம் வேணும். ஒவ்வொரு நாளும் திருத்திக்கணும். சின்ன பசங்க மூலமாக கூட ஆண்டவர் நம்மளோட பேசுவார். நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு 10 பாஸ்டர்ஸுங்க உக்காந்துக்குன்னு, நான் கூட அதில் மற்ற ஊழியக்காரங்களை பற்றி குறை பேசினிருந்தோம். எங்கள் பையன் அப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கிறான். 2 ஒரு 3ஆம் கிளாஸோ தெரில படிக்கிறான். சின்ன பையன் தான். அவன் கவனிக்க மாட்டான்னு நினச்சி நாங்கள் பேசினிருந்தோம். அவன் அப்படி சுற்றிக்கிட்டு வந்துன்னு போயின்னு பார்த்துன்னு தண்ணி குடிச்சுன்னு அப்படி கவனிச்சுருந்தான் நாங்கள் பேசுகிறத.
எங்கள் பையன் மைமுதாஸ் வந்து கேட்டான் ஒரு கேள்வி. இப்படியெல்லாம் நீங்கள் மற்ற ஊழியக்காரங்களை எல்லாரையும் குறை பேசுகிறீங்களே, நீங்கள் பரலோகம் போவீங்களா? சரி, அப்படி போனால் நீங்கள் குறை பேசுனீங்களே, அந்த ஊழியக்காரங்களை பார்த்தா சிரிப்பீங்களா அழுவீங்களான்ட்டான். பதறி போயிட்டோம். சிறு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அது சொல்லுங்க அல்லேலூயா. ஏய் யார் ராணி, நான் துரத்தவே இல்லை. அதிரி போயிட்டேன். நம்ம செய்யாத இவன் செஞ்சிட்டான், நம்ம செஞ்ச தப்பை சுட்டி காட்டான். உண்மையாகவே ஒன்றுமே கோவப்படல. அதோடு நாங்களும், என் மனைவி சொன்னாங்க, பாருங்க பசங்க எவ்வளோ கவனிக்கிறாங்க நம்மளை அப்படின்னு. அதிரி போயிட்டேன். சிறு பிள்ளைகள் பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ண முடியுமானால் போதனையையும் கொடுக்க முடியும். வானாப்பா அப்பா அப்பா வானாப்பா அது மாதிரின்றாங்க பசங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இப்படி கோவப்பட, பசங்க கேட்குறாங்க அப்பா அம்மா கிட்ட. ஷேம், பட் நாட் பப்பி ஷேம். ஷேம், நீங்கள் வெக்கப்படணும். பசங்க புத்தி சொன்னாங்கன்னா ஏற்றுக்குங்க. அல்லே சொல்லுங்க. எனக்கு விட்டா 6 மணி வரைக்கும் நான் பேசுவேன். சாயந்தரம் 6 மணி இல்லை, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும். ஆத்மா வாழக்கூடாதபடி நம்மளை கெட்ட வாழுகிற கேவலமான காரியங்கள் ஒரு 20 இருக்குது. இது ஒன்றே இன்னும் முடியல. இன்னொன்று சொல்லி நான் முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஐயா அப்புறம் இங்கே வர்றதுக்குள்ளே முடிச்சிட்டா எனக்கு மரியாதை. ஆனால் மாதம் மாதம் அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று முடிச்சிடலாம். யோபு 9:4 படிங்க ஒருத்தர் சத்தமா. கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? யோபு 9:4. எபிரேயர் 3:15 உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். யோசித்து பாருங்க. கடினப்பட்ட இருதயம் சொல்லுங்க எல்லாரும். முதலாவது, சம்பிரமமாய் வாழ்தல் ஆத்மாவை கெடுக்கும். சுகபோக வாழ்க்கை, சம்பரமான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை ஆத்மாவை வாழ விடாது. 2வது பாருங்க, இங்க கடினப்பட்ட இருதயம், ஸ்டோன் ஹார்ட், அராஜகம். என்னோட அப்படி அராஜகம். மன்னிப்பு மற்றவங்க சொல்லி கூட கேட்க மாட்டான். ஆக்சுவலி மன்னிப்பு மற்றவங்க சொல்லியே கேட்கக்கூடாது, அவங்களா கேட்கணும். ஆனால் கற்றுக் கொடுப்பாங்க. ஏய் மன்னிப்பு கேட்டுறா, இது பெரிய சாபம், கேட்க மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் சாபத்தை விரும்புகிறான். மனைவியாக இருந்தால் கூட சரி, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா, மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் அங்கே மன்னிக்கப்படும். மனைவி அவ கிட்ட போய் நான் என்னத்த மன்னிப்பு கேட்க, தப்பு, கர்த்தரை நீ வேதனைப்படுத்தி விட்டாய் சொல்கிறாங்க சகோதரர். பாடா நல்லா திட்டின 4 பாயிண்ட்டு வீட்டுக்கார இன்னத்துக்கு உக்காந்து யோசித்துன்னு இருப்பார், அழுதுன்னு இருப்பார். அதில் ஒரு திருப்தி, சந்தோஷம். இல்லை மகளே, நீ என்னை வேதனைப்படுத்தி விட்டாய், போய் மன்னிப்பு கேளு. ஆண்டவர் உணர்த்துவார் தெரியுமா? உடனே கேட்கணும். நான் கேட்பேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவரால் தான் வந்துச்சு. ரொம்ப வருஷம் பேசலை. அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போயிட்டார். ஒரு நாள் திடீர்னு ஆர்கேப்பட்ட பஸ் ஸ்டாண்டில் அவரை பார்த்துட்டேன். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், உங்களை நாங்கள் மறக்கிறதில்ல, ஜெபிக்கிறோம். கண்ணு கலங்கிட்டார். வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை இங்கே பார்த்துட்டோம்ல. இல்லை வாங்க, சும்மா வாங்க. அவரும் அவங்க 2 பெண் பிள்ளைகள் கூட்டின்னு போய் ஈவினிங் டைம் மாலை சிற்றுண்டி கொடுத்து, மாம்பழம், அந்த மாம்பழம் சீசன், நல்லா அறுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்து பிளேட்டில் வச்சு ரொம்ப குஷி ஆகிட்டார். கட்சியில் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், கை குலுக்கி, இல்லைப்பா பிரதர், என் மேலே தான் தப்பு, நான் தான் மன்னிப்பு கேட்டிருக்கணும், நீங்கள் கேட்டீங்க. யார் கேட்டா? நான் எல்லாம் ஒன்று தான், இனிமேல் நம்ம ரொம்ப ஒற்றுமையாக ஐக்கியமாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லி அனுப்பி வச்சேன். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அன்றைக்கி நல்லா தூங்கினேன். அவருக்கு என்ன சந்தோஷம்? போய் ஃபோன் பண்ணுறாரு, அடிக்கடி விசாரிக்கிறார். கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஹார்ட் கரெக்டாக துடிக்கும், கரெக்டாக இருக்கும். கேட்குறீங்களா? அப்படி கேட்கவில்லை என்றால் கடினப்பட்ட இருதயம், மன்னிப்பு கேட்காத இருதயம் மன்னிப்பையும் பெற முடியாது. ஆற்று தாறுமாறாக வேலை செய்யும், மூளை தாறுமாறாக வேலை செய்யும், நுரையீரல் தாறுமாறாக வேலை செய்யும், உடம்பு ரத்த ஓட்டம் நரம்பு மண்டலம் எல்லாம் தாறுமாறாக வேலை செய்யும். நீ செயலிழந்து போவாய். கடினப்பட்ட இருதயம் மறக்கவே கூடாது. தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆண்டவருக்கு தேவை நொறுங்குண்ட ஆவி. ஆவியிலே நொறுக்கப்படணுமா? அழுதுறணும். ஆவியில் அழுதுறணும் பிரதர்ஸ், ஆவியில் அழணும்.
ஆவியை மரணத்தில் ஊற்றி, தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக ஜெபமே பண்ணார். கெத்செமனே தோட்டத்தில் நம்ம செய்கிறோமா? கண்ணீர் நல்ல காரியத்துக்கு விடுங்க. அழுதாவது சாதிக்கலான்னு சொல்லி உங்கள் சுயநலத்துக்காக அழாதீர்கள். அழுதாவது ஆத்துமாக்களை சம்பாதிங்க. அழுதாவது பரிசுத்தத்தில் வாருங்கள். அழுதாவது அந்த பாவத்தை, அந்த சாத்தானை ஜெபம் பண்ணி அந்த சாத்தானை மேற்கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறவர்கள் சமுதாயத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள். அல்ல சொல்லுங்க. கடினப்பட்ட இருதயம், பார்த்தீங்களா? உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். எபிரேயரில் 3:15 படிக்கிறோம். மன்னிப்பும் பெறலைன்னா மன்னிப்பு கொடுக்காதவங்க. எபிரேயர் 3:8 வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேலரை ஆண்டவர் மீட்டு கொண்டு வராரு. அந்த ஹிஸ்டரி தெரியுமா? வனாந்திரம் கானானுக்கு கொண்டு போறார். இப்போ இருக்கிற இஸ்ரேல் தான் அப்போ கானான் பேர். இப்போ இருக்கிற இஸ்ரேல் அப்போ கானான். இஸ்ரேலுக்கு நிறைய பேர். அப்போ அந்த காலகட்டம் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலரை தேவனாய் கர்த்தர் மோசே ஆரோன் தலைமையில் கானானுக்கு கொண்டு போகிறப்போ அவர் கொடுத்த மன்னாவையே அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்து வந்து சேர்ந்துருந்தா பிரச்சனை வந்திருக்காது. அவங்க இறைச்சி கேட்டார்கள். இறைச்சி கேட்டார்கள், கொடுத்தார். கொடுத்த பிறகு ஒழுக்கம் மாறிவிட்டது. ஒழுங்கை மீறினார்கள். யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் வழியிலேயே மாண்டார்கள். அப்போ முறுமுறுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க. யோசிக்கிறீங்களா? புருஷனை கிச்சனில் நீங்கள் இருந்துக்கிட்டு புருஷனை சவுண்டே புரியாத மாதிரி பேசுகிறீங்களா? அதுதான் முறுமுறுப்பு. அது பயங்கரமான பாவம்னு தெரியுமா உங்களுக்கு? எதிர்க்கா உக்காந்து புருஷங்கிட்ட தெளிவாக பேசுங்க. அதுதான் ஒழுங்கு. தோத்துட்டதுனால பதிலுக்கு பேசினா புருஷன் திட்ட போகிறாருன்னு கிச்சனில் போயிட்டோ வேற எங்கன்னா போயிட்டு புரியாத பாஷையில் பிசாசின் முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்தால் புருஷன் அதற்கு பொறுப்பல்ல. நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து விடலாம், பரலோகத்துக்கு அவர் போயிடுவார், நீங்கள் போக முடியாது. எந்த பாவமும் செய்யாமல் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், அங்கே குற்றச்சாட்டு வரும். இவள் தன் கணவனை வருஷத்துக்கு 200 முறை முறுமுறுத்தாள், அங்கே வரும் கணக்கு. தூக்கின்னு போய் போடுங்கடா நரகத்தில், அப்படி ஆயிரும். எதிர்க்கா உட்காந்து தெளிவாக மேட்டரை பேசிட்டு போய் ஸ்தோத்திர பாட்டு பாடுங்க, புருஷங்க அது கேட்கட்டும். முறுமுறுப்பு சில வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? புரியாது. என்ன சொன்ன எனக்கு புரியுற மாதிரி தான் பேசு, எதுக்கு இங்கே வந்து தனியாக நான் எங்கே பேசும், அது இன்னும் கோபத்தை உண்டாக்கிடும். நானும் புருஷர்களுக்கு அதான் சொல்லுவேன், கண்டுக்காத விட்டுரு. ஆமாம், பிரச்சனை வராமல் இருக்கணுமா, அமைதியாக விட்டுரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஐயா கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், முடிக்க மனமின்றி. மீதி பாயிண்ட்டை அப்புறம் தொடரலாம். அவங்கவுங்க பரலோகம் போகிறதோ நரகம் போகிறதோ அவங்கவுங்க இஷ்டமா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்கவுங்க பரலோகம் போகிறதோ நரகம் போகிறதோ அவங்கவுங்க விருப்பம். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்கன்ற. 4 பேருக்கு முன்னாடி பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தாலே நீ பிரச்சனை வராமல் இருக்கலாம். அன்பாக வாழத்துக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினான். கணவன் மனைவியை நேசிப்பதும் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதுமே ஆண்டவர் வைத்த ஒரு ஒழுங்கு. ஏன் பிரிவினை என்றால் ஏதோ ஒரு சைடு அடி வாங்குது, யாரோ ஒருத்தர் பக்கம் தப்பு இருக்குது, அந்த பேசுறதில்ல பிரிவு. ஐயா அன்பாக பிரியுங்கள், ஊழியத்திற்காக பிரியுங்கள், சமாதானமாக பிரியுங்கள், போய் வாங்க. மனைவி பிள்ளைகளுக்கு கணவன், இப்போ மனைவி போயிட்டு வந்தால் கணவனுக்கு பிள்ளைகள்லாம் வாங்கிட்டு வாங்க. கோபத்தோடு மட்டும் பிரியாதீர்கள். இன்னொன்று சொல்கிறேன், குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் வந்துருச்சா, பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் உங்கள் கோபத்தை வச்சுக்கோங்க. அதுங்க ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு அது அது இல்லா காட்டி கூட சண்டை தப்பு தான், அங்கே ரெக்கார்ட் ஆகுதில்ல. ஆனாலும் மரியாதைக்காக பசங்க வீட்டில் இல்லாதப்போ பேசி சரிப்படுத்துங்க, ரொம்ப நல்லது. கோபத்தோடு கணவன் மனைவி பெட்டுக்கு போகாதீங்க, சமாதானமாக போங்க. மருத்துவம் என்ன சொல்லுது? 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும். கவனிக்கிறீங்களா? அங்கே பாருங்கள், ஒருத்தரும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரித்திருக்க வேண்டும் மருத்துவம் சொல்லுது. அந்த 1/2 மணி நேரம் ஒரே அடியா இல்லை, அதாவது ஆரம்பித்து 1/2 மணி நேரம் முடிகிற வரைக்கும் அப்படி இல்லை, கொண்டு போயிடுவாங்க. நம்ம தன்னார்வ தொண்டரே கொண்டு போயிடுவாங்க, என்னமோ தெரியல பாவன்னு. உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிற 1/2 மணி நேரம் அப்பப்போ நகத்தை கடிக்கூடாது, கடிக்கல இல்லை, நான் தான் தப்பேன். அப்பப்போ சிரிக்கிறீங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு பசங்க தூங்கிடுறாங்க தானே, கணவன் மனைவி பேசு, கொஞ்சம் உட்காந்து பேசு, லபுக்குன்னு போய் தூங்கிடாத, உட்காந்து பேசு. அப்போ மீதி டைம் அரியர்ஸு எவ்வளோ நேரம் மொத்தம் நம்ம சிரிச்சிருக்கிறோமா? நீ எவ்வளோ நேரம் சிரிச்சிருப்ப தனியாக?
நான் 2 பேரும் ஒன்றா சிரிக்க முடியாது பகலில். நைட்டில் தூங்குறப்போ ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து மீதி நேரம் சிரிச்சிரு. இப்படி சொல்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங்கில் அவள் மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டான். எப்பா அப்படி சொல்லக்கூடாது, கல்யாணம் பண்ணுறப்போ பொண்ணு பார்க்குறப்போ நல்லா பிடிச்சிருக்குதுன்னு தானே சொன்னேன்னா, அப்போ நல்லா தான் இருந்துச்சுயா பதிலுக்கு சொல்லணும் வரான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கும் வயசாகுதுல்ல, அவங்களுக்கும் வயசாகுது. கவனிங்க, இதோட முடிக்கிறேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், உண்மையான அன்பு தான் மரணம் வரைக்கும். கையை தட்டு. அன்பு குறையக்கூடாது. இப்போ எங்களுக்கு வயசு ஆக ஆக தான் அன்பு அதிகமாகுது. என் மனைவி பலவீனம் என்னான்னு பார்ப்பேன், மாத்திரை எடுக்க மாட்டாங்க. இன்னும் முடியாது. அது பலவீனம் என்னான்னு தெரியும். வாய் எப்படி பண்ணுவாங்க பாருங்களா, தான் இப்படி பண்ணால் தானே திறந்துக்கும். இந்த வலி தாங்க முடியாமல் மாத்திரையை போடு, தண்ணியை ஊற்று, இல்லைன்னா பாலை ஊற்று, முழுங்கு, வேறு வழியில் முழுங்கி தான் ஆகணும். ரைட்டுமா தூங்கு, உடம்பு நல்லா ஆகணுமே. அப்படி நேசிக்கணும். நான் சாட்சி சொல்கிறேன். எங்கெங்கே யாரையோ பற்றி பேசுகிறோம், ஏன் என்ன சொல்லக்கூடாதா 4 வார்த்தை? ஆபிரகாம் சாராலை கூட்டிக்கணும் சுற்றுறாரு. சாரால் அம்மாவுக்கு 90 வயசு. அப்போ ஒருத்தன் சாராலை தூக்கிட்டான் தெரியுமா உங்களுக்கு? அவன் பேர் என்ன? அபிமெலேக்கு ஒரு ராஜா. அந்த லூஸ் என்ன பண்ணான், மாடி மேலேருந்து பார்க்குறான். ஆபிரகாம் சாரால் போயின்னுக்குறாங்க. 90 வயசு பாட்டியை அந்த அபிமெலேக்கு ராஜா கிட்னாப் பண்ணிட்டான். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அங்கே எச்சரித்தார், பாதுகாத்தார். இவன் நல்லா செய்கிறான், ஹெல்ப் பண்ணுறான். கிட்ட மட்டும் போகாத, தொடாதுன்ட்டார் ஆண்டவர். தொடாத, ஹெல்ப் மட்டும் பண்ணு. செய்கிறான், ஹெல்ப் பண்ணுறான், சாப்பாடு கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். நான் என்ன ட்ராக்கில் வர்றேன்னா, ஒரு 90 வயசு பாட்டியை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு அந்த சாரால் இருந்திருக்குதுன்னா, அப்போ அது எப்படி இருந்திருக்குது? அழகாக இருந்திருக்குது. ஆபிரகாம் தன் மனைவியை எவ்வளோ நல்லா வச்சிருந்துருக்கிறாருன்னு பாருங்கன்றேன். பேரன் லவ்லி வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கி கொடுங்கன்றேன். ஐயா நீங்கள் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, சென்ட்டு போடுறதோ இருங்க, சென்ட்டு போடுறதோ, பேரன் லவ்லி போடுறதோ, பவுடர், பான்ஸ் பவுடர் போடுறதோ தப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஏழை விவசாயி கடினமாக உழைச்சிட்டு வராரு, வேர்வை. நான் நாட்டம்னு சொல்ல மாட்டேன், அந்த வேர்வையில் தான் நமக்கு சாப்பாடு. ஒரு ஏழை விவசாயினுடைய உழைப்பில் தான் நம்ம சோறு சாப்பிட்றோம். அதனால தான் நான் அதை பாயிண்ட்டை மதிப்பாக கொண்டு போகிறேன். அவர் வேர்வை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்லவா, அதை தாங்கிக் கொள்வதற்காவது நீங்கள் சென்ட்டு போட்டுக்குங்க, நீங்கள் பவுடர் போட்டுங்க. நீங்களும் நாரிக்கணும் எதிர்காப்பாவாத. அதனால தான் சொல்கிறேன். அது பண செலவு, அது ஆடம்பரம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒரு சென்ட்டுண்ணா 1 மாதம் 2 மாதம் வரும். சும்மா ஒரு புசுக்கு அவ்வளோதான். அது ஒரு நாளெல்லாம் இருக்கும். அதே போல தான் முகக்கலையை உண்டாக்கும். அந்த காலத்தில் ஃபேர் லவ்லி இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக இது தன்னை அலங்கரித்தால். ஆபிரகாம் தன் கணவனாகி சாரால் தன் கணவனாகி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்தார்கள். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் இந்த 2 முக்கியமான காரியம் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால் ஆத்துமா வாழாது. அப்படி வாழ்ந்தாலும் சந்தோஷமாய் வாழாது, சிரிக்காது, கர்த்தரை துதிக்க முடியாது. எது? மன்னிக்காத கடினமான இருதயம் கொண்டவர்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆத்துமா